welcome to Collywood Uncut with me, Farana. ரசிகன் இல்லாமல் சினிமா கிடையவே கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக 100 ஆண்டு கால இந்திய சினிமா ஃபங்க்ஷன் நடந்தது. ரசிகர்கள் இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் சாத்தியம் ஆயிருக்காதுன்னு சொல்லலாம். அப்படி அடையாளம் காணப்படாத ரசிகன் தான் ஒரு சினிமாவுக்கு நீதிபதியாக இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ரசிகனை திருப்திப்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட சினிமாக்கள் வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சினிமாவுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நான் இந்த காலர்ட் அன்கட்டில் உங்களுக்காகவே இருக்கேன். சிவி குமார் ப்ரொடக்ஷனில் வெளிவர போகிற அடுத்த படம் தான் சரபம். சிவி குமார் சார் தொட்டதெல்லாம் வெற்றின்னு தாங்க சொல்லணும். இது வரைக்கும் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த சரபம் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பலாம். சரபம் இதோட அர்த்தம் என்னன்னா சிங்கப்பறவை. இந்த படத்தோட ஹீரோயினுக்கு ஆடிஷன் எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, ஹீரோயினுக்கு கொடுத்த சம்பளத்தை விட ஹீரோயின் தேடுறதுக்காக நாங்கள் ஆடிஷன் எடுத்த செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் பாருங்கள். சிவி குமார் ப்ரொடக்ஷன் இது ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். நான் என் தெலுங்கு படம் அந்தல ராட்சசி படம் பண்ணி முடிச்சு. ஸோ இந்த பேனர்லேருந்து வர்ற படம் எல்லாம் நான் பார்ப்பேன். லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸா, அட்டக்கத்தி, சூதுகம் இஸ் மை பெஸ்ட் ஃபிலிம். இப்படியாவது இந்த பேனரில் பண்ணணும், வாய்ப்பு கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா? ஏன்னா பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட், டிஃப்ரெண்ட் ஜோனர், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி டெல்லிங், ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? சரி பார்க்கலாம். லைக் ஒன் ஃபைனல் டே என்ன ஆச்சுன்னா ஒரு கால் வருது. லைக் அருண் மோகன் கால் பண்ணார். எப்படி நான் லைக் கௌதம் மேனனோட அசிஸ்டண்ட், உங்களுக்கு கதை சொன்னேன். ஓகே சார் ஹைதராபாத் வந்தார், கதை சொன்னார். அதுக்கப்புறம் தெரிஞ்சுது இப்படி சிவி குமார் சார் ப்ரொடக்ஷனில் படம் லைக் ஓகே பண்ணார். செகண்ட் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலி. ஸோ மை மதர் வாஸ் டெல்லிங் லைக் ஆல்வேஸ், எப்பவுமே சொல்லுவாங்க லைக் வாட் எவர் யூ ஆஸ்க் ஃப்ரம் ஹார்ட், பிலீவ் இன் காட், யூ வில் கெட் இட். ஸோ ஐ பிலீவ்ட் இன் மை ஹார்ட் அண்ட் ஐ ஆஸ்க் த யூனிவர்ஸ், ஐ வாண்ட் டு டூ one film with சிவி குமார் ப்ரொடக்ஷன் because the different kind of scripts that are genres what they are doing. என் டைரியில் நான் எழுதலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமா பண்ணேன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணால் சிவி குமார் சார் படம் இருக்கும். சார் தேங்க்யூ வெரி மச் சார். உங்கள் ப்ரொடக்ஷனில் நான் நவீன் சந்திரா ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் சார். தேங்க்யூ வெரி மச். Sarabam being my first debut film, my first launch, I feel really blessed and really grateful to CV sir to have so much faith and trust in me, to give me such an important role. To Arun to have the conviction in me, because for a newcomer to have, because you know, for him to have that much faith in me, I really thank Arun for that. And it was a pleasure working because the whole team and the cast and crew there was so much energy on the set. So I had a brilliant time working. I had so much beautiful experiences. I am so grateful to CV sir and Arun again, to Naren sir and Naveen Chandra, because for a newcomer like me, it's a blessing to have co-stars like them, because otherwise you can, you know, be lost on set. They were so motivating, they were so encouraging. They were there every time to, you know, watch my back, to be there for me, and I'm really so thankful to both of you, because I couldn't have done it without them. Naren sir was like a guide to me. என்னோட ஏறி பேசுகிற ஃபர்ஸ்ட் பேச்சு இதுதான். ஸோ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா இல்லை ஏதாவது தப்பு நடந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் சிவி குமார் சார் கூட சூதுகவும்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதை சிவி குமார் திருக்குமார் என்டர்டைன்மெண்ட் வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நேரம் இனிமேட்டு அவங்க வீட்டில் தங்கிக்கலான் இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் அவர் எப்போதுமே கொடுத்துட்ருக்காரு எனக்கு. இந்த படத்தை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அருண் என்கிட்ட பேசுகிறப்போ இது மாதிரி படம் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு வந்து லியோ ஜான் பால் மூலயமா அருணுக்கு தெரியும், அப்புறம் அவர் தம்பி எனக்கு தெரியும். ஸோ கதை சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நானும் இந்த மாதிரி வித்தியாசமாக தான் பண்ணணும் வரும்னு சொன்னப்போ
இந்த டீம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா வந்து சார் உட்காருங்க சுச்சுவேஷனில் தான் பாட்டு எழுதுங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எமச்சி உட்காரா இப்படி எழுதுறாண்டா அந்த மாதிரி சொல்லி ஒரு செம ஃப்ரெண்ட்லியான டீம் எனக்கு கிடச்சது. இங்கே வந்து ஒரு ஃப்ரீக் அவுட் ஷோ தான் நான் இது இந்த பாட்டு நான் அப்படி தான் சொல்லுவேன். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை, நீ இப்படி தான் எழுதணும் அப்படி தான் எழுதணும் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. பாட்டு இப்போ தான் நான் அது வரைக்கும் ஒரு 10 படம் ஒர்க் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ சாங் இது தான். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு சரபம் டீம் ஆஸ் வெல் அஸ் மிஸ்டர் சி குமார். அண்ட் இங்கே இருக்க பெரியவங்க எல்லாருமே என்னை வாழ்த்தணும், நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணவும் சார் கூட சேர்ந்து இந்த டீம் கூட சேர்ந்து அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சி குமார் சாருக்கு ஃபஸ்ட் என்னோடய தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் அருண் மோகன். நான் அருண் மோகன் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அதாவது இங்கே எடிட்டர் மூலியமாகவே எனக்கு ஃப்ரெண்டு. அவர் கூட நிறைய தூரம் அதாவது ஃப்ரம் த ஸ்கிரிப்ட்லேருந்தே இருக்கேன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி சுண்டாட்டம்னு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். ஸோ அது முடிச்சதுலேருந்தே சிவகுமார் சார் இருக்கும் 2-3 தடவை போய் பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் பர்சனலாக அருணையும் தெரியும். ஸோ இந்த படம் வந்து கமிட் ஆகும்போது அருண் வந்து சிவகுமார் சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ரெண்டுமே நல்ல சிங்கில் இருந்தனால ஐ ஃபெல்ட் வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் சார். அதர் தன் தட் இந்த படத்தில் ஜிகேபி அண்ட் குறிஞ்சி பிரபா 2 பேர் ஒர்க்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் சாங்ஸ் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும். புதுயுகம் நேயர்களுக்கு என் வணக்கம். என் பேர் அருண் மோகன், சரபம் படத்துடைய டைரக்டர். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தை சிவி குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சிவி குமார் சார் பேனரில் இந்த படம் வெளியில் வர்றதுங்கிறது ஐம் ரியலி ப்ரவுட் அண்ட் ரியலி ஹாப்பி அபவுட் இட். இந்த படத்தில் வந்து நவீன் சந்திரா, சலோனி லூத்ரா அண்ட் ஆடுகளம் நரேன் இவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் ப்ராமினென்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அன் இன்டென்ஸ் க்ரைம் ட்ராமா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டில் நாங்கள் இந்த ஃபிலிமை ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் பிரிட்டோ. இதில் வந்து 3 சாங்ஸ் அண்ட் 1 தீம் இருக்குது. சாங்ஸ் ஆர் ஆல் வெஸ்டர்னைஸ்டு ஜானரில் தான் இருக்கும். க்ரைம் ட்ராமானால நாங்கள் அப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த டைப்பில் தான் இருக்கும். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணன் வசந்த், இந்த படத்துடைய எடிட்டர் லியோ ஜான் பால் அண்ட் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கோபி ஆனந்த். எல்லாருமே அவங்க ஒர்க்கை தேவ் டன் இட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சரபம் அப்படிங்கிற ஒரு மீனிங் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. சரபம்ங்கிறது இட்ஸ் அ ஹாஃப் பேர்ட் அண்ட் இட்ஸ் அ ஹாஃப் லயன். இட்ஸ் அ மித்தாலஜிக்கல் அனிமல். இந்த டைட்டில் ஏன் வச்சோம் அப்படிங்கன்னா, இந்த படம் பார்த்தோன்னே கண்டிப்பாக தெரியும் ஏன் இந்த டைட்டில் அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் அண்ட் புரியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். and I hope audience too will like it, will support us. தொட்டால் விடாது இப்படி டிஃப்ரெண்டான டைட்டிலோட ஒரு படம். இந்த படத்தோட ஹீரோ அஜித் ரவி பிகாசிஸ். இவர் தான் இந்த படத்தை டிரெக்டும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயின் ஷனம் ஷெட்டி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ துபாயிலிருந்து பொட்டி படுக்கலாம் எடுத்துகிட்டு சொந்த ஊருக்கு போய் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு 4 பேரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. 5ஆவதா ஒருத்தர் அந்த டீமில் சேர்றாரு. ஸோ அவர்னால ஏற்படுற பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஜித் ரவி பெகாசிஸ். I'm known as Ajit Ravi Pegasus in Kerala because basically my job is to do events. I'm a guy who's doing event management company from last 12 years. I own a company which is doing the biggest shows in India and South India in the fashion field. In the padam vandu oru fashion based fashion line la oru padam is purely a suspense thriller. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் ரிவெஞ்சும் இது மூணுமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். யூ ஷுட் ஆல் வாட்ச் இட் அட்லீஸ்ட் ஒன்ஸ், யூ நோ, பிகாஸ் ஆஸ் யூ ஹவ் சீன் தி ட்ரைலர், யூ ஹவ் சீன் இட், seen the songs also, you can say your opinion before I go, because this is my first venture in Tamil. எனக்கு வந்து இவங்க டீம் ஒரு ஃபேஷன் ஷோ த்ரூ தான் தெரியும். மிஸ்டர் அஜித் பெகாசிஸ், விவேக் அண்ட் வினு அப்ரஹாம் அண்ட் சாஜி மோகன் சார்.
ஸோ அதில் பார்த்து அவங்க வந்து இந்த ஆஃபர் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் எனக்கு. எனக்கு வந்து I've been very lucky to get this project because usually மலையாளம் இல்லை தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா ஹீரோ ஓரியன்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்லி ஹீரோயின் ஓரியன்டாக இருக்குது. அண்ட் என்னோடய ரோல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேர்ன்ஸ் இருக்கும் இதில். ஸோ எனக்கு வந்து மாடர்னாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு இது இருக்குது, மிஸ்டீரியஸாகவும் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸில் ഞാൻ മോഡലിംഗ് ഉണ്ട് കേരളാവിൽ. മലയാളത്തിൽ 2 പടം നടിച്ചിട്ട് മുന്നാടി. இந்த படம் இந்த கேரக்டர் ഞാൻ തമ്പി എന്ന ക്യാരക്ടർ. തമ്പി ഒരു നല്ല മനുഷ്യൻ, സൊസൈറ്റിക്ക് നല്ലൊരു മെസ്സേജ്, പോസിറ്റീവായിട്ടുള്ള മെസ്സേജ് കൊടുക്കുന്ന ഒരു ആൾ. പക്ഷെ പടത്തിൽ ഒരു സസ്പെൻസ് ഇருக்கு. സസ്പെൻസ് ഇസ് എ ടേൺ പോയിന്റ് ഓഫ് ദ സ്റ്റോറി. മേ ബി അജിത്ത് he's told already that അജിത്ത് ഇവൻറ്റ് മാനേജ്മെൻറ്റിലെ മാസ്റ്റർ, ഇന്ത്യയിൽ ശ്രദ്ധിക്കപ്പെട്ട, ഓൾമോസ്റ്റ് ഈസ് നോൺ ഇൻ ഇവൻറ്റ് മാനേജ്മെൻറ്റ് ഇൻ ഇന്ത്യ itself. The beauty pageants called Miss Queen of India, Miss South India, and he is in the media as well. He has his own magazines called Unique Times. It's a familiar magazine in the airports and all. He is a master and idea behind the cinema. Personally, I am thanks to Ajit to give me opportunity to act this film. Ajit's முதல் மூவியில் ஆக்ட் பண்ண பற்றியது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. களவு தொழிற்சாலை அப்படின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்தது. படத்தோட டிரெக்டர் அந்த படத்தோட கதையை பற்றி சொன்னாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற சிலை கடத்தல் பற்றின கதை தாங்க இந்த படத்தோட கதை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக நிறைய கோயில்கள் சுரங்கங்களுக்கெல்லாம் போய் அங்கே ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி செட்டு போட்டு அந்த மாதிரி ஒரிஜினலான இடத்துலையும் ஷூட் பண்ணி ஏகப்பட்ட மெனக்கெடுகள் இந்த படத்துக்காக எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரெக்டர் களஞ்சியம் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு கெட்டப் போட்டிருக்காராம். அது என்ன, படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம படம் ரிலீஸ் ஆனோடனே தான் பார்க்கணும். இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் பார்க்கலாம். களவு தொழிற்சாலை. நான் ஃபஸ்ட்டு கனவு தொழிற்சாலைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது களவு தொழிற்சாலைன்னு. ஆனால் கரெக்டான நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது கனவு தொழிற்சாலைங்கிறது சினிமாவை சொல்லுவோம், அது கரெக்டாக பொருத்தமாக இந்த பேர் இருக்குது, களவு தொழிற்சாலை. அதை வந்து திருட்டுத்தனமாக வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு திருட்டு வீசிடிங்கிற களவு தொழிற்சாலை அது சம்மந்தமான படமாக இருக்குன்னு கூட நினச்சேன். அதுவும் இல்லை. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா வந்து களஞ்சியம் சாரும் பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் ஹோர்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இது வந்து யாராக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேரில் வந்து பார்த்துக்கப்போ தான் தெரிஞ்சு அவர் தான் அப்படின்னு. அப்புறம் தம்பி ருத்ரா பார்த்தீங்கன்னா, அவர் சிரிப்பே வந்து எனக்கு ஒரு லவ் பண்ணும் போல் தோணுச்சு. ஒரு ஆணுக்கே அவர் சிரிப்பு லவ் பண்ணும் போல் தோணுச்சுன்னா, பெண்களுக்கு இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க தம்பி. அப்புறம் வந்து வம்சி, ஒரு டெரஃபிக் லுக் இருக்குது அவருக்கு. பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டாண்டர்டான ஒரு நடிகர். அது இல்லாமல் வந்து அவர் கூட நான் வந்து தடையற தாக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் வெரி டெடிக்கேட்டட் பர்சன். ஒரு நடிக்கணும்னு வந்துட்டால் வந்து அவ்வளோ இறங்கி வேலை செய்வார். கண்டிப்பாக இந்த களவு தொழிற்சாலை டீம் ஒரே நாளில் அந்த வெளியிட்ட ஒரே நாளில் அவங்களோட நிலைமையெல்லாம் மாறும். வெற்றி வரும். வாழ்த்துக்கள். இந்த களவு தொழிற்சாலை குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல எல்லாத்துக்கும் மேலே பிசி சார் மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி உட்காந்துருக்க ஒரு ஸ்டேஜில் நம்மளை ஓரம் அணிக்க வச்சா கூட அது ஒரு பெரிய ஆனர் தான். இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்னுடைய இயக்குனர் சிம்புதேவன் சார் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. இட்ஸ் அன் ஆனர். இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்குது. சோழர் கால சுரங்கம், சிலை கடத்தல், ஒரு லோக்கல் திருட, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர், ஒரு சிபிசிஐடி,
ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் பார்க்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தருது. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. இசையமைப்பாளர் பெஞ்சமின் மிக அருமையான இசையமைச்சிருக்காரு. நல்லா இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு தெரியுது. முக்கியமாக கேமரா ஒர்க், டிபி ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஆங்கிள்ஸ், அந்த லைட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு ஹைஸ்ட் ஃபிலிமுக்கான ஒரு நல்ல ஒரு டோன் அமைச்சு கொடுத்துருக்காரு. நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக கேகே சார், கிருஷ்ணசாமி, இயக்குனர் கிருஷ்ணசாமி, கேகே சார்னு எனக்கு தெரியும். நான் அரையன் 305 கடவுள் படத்தில் உதவி இயக்குனராக இருக்கும்போது அவர் கோடைரக்டராக இருந்தார். நாங்கள் அவர் வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவரை வந்து ஜாயின் பண்ணி ஒரு வாரம் அவர் பேர் ரொம்ப சீரியஸாக பேசுவார். முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சு ரொம்ப சீரியஸாக பேசுவார். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப விட்டியாக காமெடியாக பேசிட்டுருக்காருன்ட்டு. நானே ஏதோ ஒரு சீன் சொன்னேன். அவர் நவீன் நல்லா இருக்கு அப்படின்னாருன்னா நான் வந்து கேட்டுக்குவேன், சார் இது ஓட்டுறீங்களா இல்லை நிஜமாக சொல்கிறீங்களான்னு கேட்பேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு காமெடி சென்ஸ் இருக்கிற ஒருத்தர். ரொம்ப கடினமான உழைப்பாளி, நல்ல சிந்தனையாளர், நல்ல பொறுமைசாலி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படைப்பு வந்திருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருடைய பொறுமைக்கும் அவருடைய உழைப்புக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கேகே சார் எனக்கு எப்படி அறிமுகம்னா, நான் சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரே கேம்பஸில் அடிக்கடி பார்ப்போம். ஹாய் ஹலோ மட்டும் சொல்லிப்போம். ஆனால் அவரை பற்றி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, வெரி சைலண்ட் பர்சன், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்னுவாங்க. அது ஒரு கனெக்டு. அப்புறம் இந்த படத்துடைய கேமராமேன் தியாகு அண்ணன், அவரும் நானும் எந்திரனில் நான் அசிஸ்டண்ட்டு, அவர் அசோசியேட் கேமராமேன். ஸோ நிறைய தருணங்களில் எப்படி படம் பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ்லாம் உட்காந்துருக்கோம். ஒரு ஷார்ட் அழகாக இருக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டணும் அப்படின்றது ராண்டி சார் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படின்னு டூ மச் ஆஃப் கனெக்ட் இந்த ஒரு படத்துக்குள்ளே எனக்கு இருக்குது. ஒரு நியூ ஜானராக இருக்கும், நியூ கான்செப்டாக இருக்கும் அப்படின்றது ட்ரைலர்ஸ்லேயும் அதோட ஸ்டில்ஸ்லேயுமே தெரியுது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இங்கே இருக்க கேகே சார், தியாகு அண்ணன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த வருஷத்தில் தி பெஸ்ட் டெபியூட்டன்ஸாக இருக்கணுன்றது என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8 கோடி டைரக்டர்ஸ் இருக்காங்க. டிவி பார்த்து எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தீவிரமான டைரக்டர், ஜேர்னலிஸ்ட், சூப்பர் சிங்கர், ஜட்ஜி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவங்கள தாண்டி போகிறதும் கண்டுபிடிக்கிறதும் பெரிய டாஸ்க்கு. ஏடிஎம்கே 37 சீட்டு வாங்கும்னு ஒரு கருத்து கணிப்பு கூட சொல்லலை. அவ்வளோ மிஸ்ட்ரியாக இருக்குது மக்களோட மனசு. இதை தாண்டி இன்றைக்கி ஒரு ஓடுற படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மைண்ட் கேம். அதுவும் ஓடுற படம், நல்ல படம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை இணைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். அதை இந்த படம் நிகழ்த்தும்னு இந்த ட்ரெய்லர் பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது. கேகே சார் எனக்கு சங்கர் சார் ஆஃபீஸில் தான் பழக்கம். அற்புதமான கிரியேட்டர், நல்ல எளிமையான மனிதர். பெரிய பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் நிச்சயம் ஜெயிப்பார், ஜெயிக்கணும். லவ் யூ சார். அனைவருக்கும் வணக்கம். களவு தொழிற்சாலை, என் சகோதரருக்கு இது ஒரு கனவு தொழிற்சாலை. இந்த படம் நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. 3 பரிமாணத்துடன் இந்த படத்தை அவர் வழங்கியிருக்கிறார். மைஸ்ட்ரி, லவ், இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே 3 தான் அவருக்கு. எம்ஜிகே, மூவி மேக்கர்ஸ், களவு தொழிற்சாலை. இந்த படத்தை இயக்கிய கிருஷ்ணசாமி அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் நான் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் இதில் அவர் சொல்லியிருக்கிறார். காவல்துறைக்கே புலப்படாத விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருப்பதாக எனக்கு தெரிய வருகிறது. காலத்துக்கு ஏற்ற இந்த படத்தை இயக்கிய இந்த படக்குழுவினருக்கு எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக விருது வாங்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். என்னை அதிசயங்களை காண செய்த என் தேவனுக்கு முதல் நன்றி. மேடையில் வந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரியவர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் இருக்க எல்லாருக்கும், இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா இந்த கால வேளையில் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் எங்களுக்காக நீங்கள் வந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பத்திரிகை நண்பர்களோட நண்பர்கள், வானொலி நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம், நன்றி. கிருஷ்ணசாமி அண்ணன், கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் அவரை பற்றி. எல்லோரும் சொன்னாங்க 18 வருஷம் போராட்டம் சார் இருக்குன்னு சொல்லிட்டு.
நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவருக்கு 18 வருஷ போராட்டம் அவருக்கு மட்டும் கிடையாது, அவரை சார்ந்தவங்க அண்ணி சுஜாதா அண்ணிக்கும் தரனுக்கும் 18 வருஷ காலமாக அவங்க கூட இருந்து அவரை ஊக்குவிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மற்றும் எங்கள் கிருஷ்ணசாமி அண்ணனோட கனவு வந்து நினைவாக்கிய எங்கள் ரவிசங்கர் சாருக்கும் அவரோட துணையார் அண்ணி பிரியதர்ஷினி ரவிசங்கர் அவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக என்னோடய கேரியரில் ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்கும். மற்றும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ரோமோ பார்க்கும்போது I could see the work of the DOP. It stands out. My best wishes to him. கேகேன்றவர் வந்து எனக்கு சங்கர் சாரோட படம் மூலமாக தான் அறிமுகம். ஆனால் அவரை நான் சந்திக்க வரும்பொழுது சில விஷயங்கள் சொன்னார். இது நான் துரை சாரோட ஒரு படம் பண்ணேன், முகவரின்னு. அது ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு? 10 வருஷம் முன்னாடி. தட்ஸ் அ வெரி எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச படங்கள். அதில் கேகே ஒர்க் பண்ணாராம். அது ஞாபகம் இல்லை எனக்கு, காரணம் வசனம் ஏரியாவில் இருந்தாராம். அப்புறம் கேட்டேன், அப்போது எத்தனை வருஷம்னு அவர் சொன்னார் 18 வருஷம் அப்படின்னாரு. அந்த 18 வருஷம் பொறுமையாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய பலம் வேணும். ஏன்னா அந்த காத்திருத்தல் வந்து ஒவ்வொரு நொடி அது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். அதுவும் 18 வருஷன்றது வந்து ஒரு இது. ஆனால் 18 வருஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த தாகம் அவரை பண்ண வச்சிருக்கு. தமிழில் சொல்லுவாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. இப்போ கேகே இப்போ பூமி ஆழ போகிறார் இந்த படத்தின் மூலமாக. அனைவருக்கும் நன்றி. வெல், இன்னைக்கு காலர் அன்கட் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இதே மாதிரி அடுத்த காலர் அன்கட்லேயும் நிறைய 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 சினிமா இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye-bye from Collywood Uncut.